த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், எங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்க சாப்பிடுங்க. அப்பா இந்தாங்க சாப்பிடுங்க. அப்பா அப்பா என்னப்பா இது? என்ன காயம் இது? என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஜீப்ல வரும்போது லேசா தலையில அடிச்சுக்கிட்டேன். ஜீப்ல வரும்போதா? ஆமாமா, ஜீப்ல வரும்போது தான். சின்ன காயம் தான், ஆறிட்டேன். நான் வேணா மெடிக்கல் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாமா, தானா சரியாயிடும். சரிப்பா இந்தாங்க, முதல்ல சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடுமா. நீங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படிப்பா சாப்பிடுவேன்? சரி அப்போ நானும் பட்னியாவே இருக்கேன். மாமா சாப்பிடுங்க மாமா, கொடுங்க. அப்பா நான் கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போனப்ப கூட அம்மாவுக்கு போன் பண்ணி நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேப்பேன்பா. இப்பவும் அப்படிதான், நீங்க சாப்பிடுங்க. என்ன பாப்பு, சின்ன வயசுல பழகின பழக்கம் இன்னும் உனக்கு அப்படியே தான் இருக்கா? அது எப்பவும் என் கூட இருந்துட்டே தான்ப்பா இருக்கும். அப்பா என்னங்கப்பா சாப்பிடுங்க. இந்தாங்கப்பா. அப்பா சாப்பிடுங்கப்பா. அம்மா. செல்வி, அப்பா இப்ப எங்க இருக்காருமா? அவர் பக்கத்துல தான் இருக்கியா? அந்த பிரம்மா அப்பாவை கூட்டிட்டு போனால, அவருக்கு எதுவும் ஆகல? நல்லதானே இருக்காரு? அம்மா நானும் வேலுவும் இங்கதாம்மா இருக்கோம். அப்பாவுக்கு எதுவும் இல்லம்மா. இது எல்லாமே அந்த பிரம்மாவோட சூழ்ச்சி தாமா. நிச்சயம் அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி அப்பாவை வெளியே கொண்டு வந்துருவோமா. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. உங்க அப்பா ஊர்ல மதிப்பு மரியாதைன்னு இருந்தவரு, கௌரவமா வாழ்ந்தவருமா. நீ வாழ போன குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத தவிர வேற என்னடி அவர் தப்பு பண்ணாரு? அதுக்கு போய் அவர் மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டுட்டாங்களே, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போயிட்டாங்களே. போலீஸ் ஜீப்ல குற்றவாளி மாதிரி அவரை ஏத்திட்டு போனதை பார்த்தப்போ என்ன நெஞ்சே வெடிச்சிருச்சு. இதெல்லாம் நினைச்சு அவர் மனசு என்ன பாடுபடுதோ தெரியல. அத நினைச்சா என் மனசெல்லாம் துடியா துடிக்குது. இப்போ கடைசியில அவர் மேல இவ்வளவு பெரிய பழைய தூக்கி போட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்களே. இதெல்லாம் நினைச்சு உங்க அப்பா மனசு எவ்வளவு துடிச்சிருக்கணும் தெரியலையே. அம்மா ஐயோ அம்மா அழாதீங்க. அப்பா எந்த தப்பும் பண்ணலன்னு அந்த பிரம்மாவுக்கே தெரியும். அப்படியெல்லாம் தெரிஞ்சுதான் அப்பா மேல பழிய போட்டு அப்பாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கான். நிச்சயம் இதை நான் சும்மா விட மாட்டேமா. அப்பாவை அவமானப்படுத்தி பார்த்தா நம்ம எல்லாரும் உடைஞ்சிருவோம், இந்த கல்யாண விஷயத்துல இருந்து ஒதுங்கிருவோம்னு நினைச்சுதான் இப்படி அவன் பண்ணிருக்கான். ஆனா நான் நிச்சயம் அப்பாவை நான் அதுக்கு ஆளாக விட மாட்டேமா. அம்மா நீங்க எதுவும் கவலைப்படாம இருங்க. செல்வி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பிரம்மா அப்பா மேல இருக்க பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அவரை வெளியே வர விடாம ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் இருக்கிற வரைக்கும் அப்படி எதுவும் நடக்க விடாம பாத்துப்பேன். நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்கம்மா. நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. இல்ல, உங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி வராம நான் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு அவரை பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும். அவர் வரட்டும், அவர் வந்தது நான் சாப்பிடுறேன். என்னம்மா, அப்பாவை நான் இப்பதாம்மா சாப்பிட வச்சேன். நானும் இவரும் கூட சாப்பிட்டுட்டோம். நீங்க மட்டும் சாப்பிடலன்னா அப்பா வருத்தப்பட வருமா? இங்க பாருங்க, போய் என்னைக்குமே ஜெயிக்காது. அப்பாவை நான் நிச்சயமா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன். நான் அப்பாவை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்க தைரியமா இருங்கம்மா. முதல்ல நீங்க சாப்பிடுங்க. இல்ல, எனக்கு வேணாம். கொடுங்க என்கிட்ட ஒரு நிமிஷம். ஹலோ அத்தா,
அத்தை நான் வேலு பேசுறேன் அத்தை. சொல்லுங்க மாப்பிள்ள. அத்தை எதுக்கும் கவலைப்படாம தைரியமா இருங்க. மாமா அந்த பிரம்மாவால எதுவும் செய்ய முடியாது. நம்ம பக்கம் உண்மை இருக்கு. இப்படி பொய் கேஸ் போட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி மாமா மேல ஆக்ஷன் எடுத்த அந்த பிரம்மாவுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் வருது. மாமாவை சீக்கிரமா வெளியே கூட்டிட்டு வந்துருவோம். எங்களை நம்புங்க. அத்தை அத்தை அழாதீங்க அத்தை. இந்த நேரத்துல தான் நம்ம தைரியமா இருக்கணும். நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குங்க. நீங்க எப்படியாவது ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க மாப்பிள்ள. அத்தை நிச்சயமா அத்தை, நீங்க தைரியமா இருங்க. ம்.